மை சேனல் மஞ்சுஸ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிள் ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Chopped onions, chicken, cashew nuts, oil, pudina, coriander leaves, badam, gasa, poppy seeds, kasuri methi, turmeric powder, coriander powder, masala items, salt, red chilli powder, garam masala, pepper jeera powder, ginger garlic paste. Tomatoes எடுத்துக்கோங்க. 5 tomatoes இந்த மாதிரி நல்ல ரெட் கலரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் கிரேவி கலர் நல்லா இருக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவிக்குள்ள ஆயில் கொஞ்சம் கூட இருந்ததா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த கரண்டியால 4 கரண்டி நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ல தாளிக்கலாம். பட்டை, சின்னமன், யாலக்காய், கார்டமம், கிராம்பு, க்ளோவ்ஸ், பே லீஃப், ஸ்டார் அனிஸ் போட்டுக்கோங்க. கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளவர், சாஜீரா. இந்த சாஜீரா போட்டால் தான் ஃப்ளேவரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா ஐட்டம். இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கன் ஸ்மெல்லெல்லாம் வராமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஃப்ரை ஆகட்டும் அந்த சிக்கன். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, கசகசா இது எல்லாமே கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி ஆனதுக்கப்புறம் இதிலே தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 5 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 1 கேஜி சிக்கனுக்கு வந்து 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்தேன். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதியாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் நான் 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள், கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சில்லி பவுடர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தண்ணி ஊற்றாதீங்க உடனே. நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறேன் நான். பாருங்கள், நல்ல மசாலாலாம் சிக்கனுக்கு நல்லா கூட்டாக இருக்குது.
இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி முந்திரி பாதாம் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோக்கு அளவு காமிச்சிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறீங்கன்னா அந்த முந்திரியெல்லாம் அப்படியே பாதியாக கொறிச்சு போட்டுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ பண்ணுறீங்கன்னா அது அந்த மாதிரி கொறிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ரோட்டி, சப்பாத்தி, நான், பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் திக்காக விரும்புவாங்க, சில பேர் தண்ணியாக விரும்புவாங்க. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செய்யும்போது கொஞ்சம் திக்காக தண்ணியாக இருக்கும், அப்புறம் ஆறிடுச்சுன்னா திக்காகிடும். அது தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு சிக்கன் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. பாருங்கள், கன்சிஸ்டன்சி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இது ஆறிடுச்சான்னு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸு, புலாவ் கூட ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணுங்கள். எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ஃபைனலாக திருப்பி புதினா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எம்மியான சிக்கன் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், click the bell icon. Follow me on Instagram and Facebook.